ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறதுங்க சோயா இட்லி பொடிங்க. சோயாவும் பச்சைப்பயிரும் போட்டு ஒரு இட்லி பொடி ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க. கருப்புளுந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சைப்பயிறு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். சோயா 1 கப்பு, கடலைப்பருப்பு இந்த சின்ன கப்பில் 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. சீரகம் ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. காய வச்ச கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவு நம்ம உப்பு எடுத்து போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூளுங்க. உப்பு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம இப்போ வறுக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. இந்த இதை உப்பை நம்ம சோயாவை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. சோயா இட்லி பொடி அவ்வளோ நல்லா இருக்குங்க. நல்ல பொன்னிறமாக வறுத்து நம்ம கொட்டிக்கலாங்க. இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. சோயா பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. வறுப்பட்டதும் அப்படியே பொரிக்குதுங்க, சத்தம் வருது பாருங்கள். இப்போ நம்ம இறக்கி கொட்டிக்கணுங்க. அடுத்தது பச்சைப்பயிரை போட்டு வறுத்துக்கலாங்க. பச்சைப்பயிரும் அவ்வளோ மணமாக இருக்குங்க. இப்போ சோயாவே அவ்வளோ மணமாக இருக்குங்க. நல்ல ஹெல்த்தி இட்லி பொடிங்க இது. இது நல்லா வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இதையும் நம்ம எடுத்து கொட்டிக்கலாங்க. அப்படி கருப்புளுந்து போட்டுக்கலாங்க. கருப்புளுந்தும் நல்லா வறுத்து கொடுக்கலாங்க. எல்லாம் மணமாக நல்ல பொன்னிறமாக வறுத்து கொடுத்துக்கலாங்க. உளுந்து நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. எடுத்து கொட்டிக்கலாங்க. அடுத்தது கடலைப்பருப்பு கொட்டிக்கலாங்க. இதையும் நல்லா வறுத்து கொடுக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. எடுத்து கொட்டிக்கலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, மிளகு போட்டுக்கலாங்க. அப்படியே சீரகம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா வறுத்து கொடுக்கலாங்க. இதோடையே இந்த பெருங்காயத்தூளையும் போட்டுக்கலாங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வறுத்து எடுத்து கொட்டிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க இட்லி பொடிக்கு சீரகம் மிளகு போட்டால். இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இதையும் எடுத்து கொட்டிக்கலாங்க. அடுத்து வரமிளகா போட்டு வறுத்துக்கலாங்க. இதை நல்லா வறுத்து கொடுக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் உப்பெல்லாம் போட்டுக்கோங்க. இதையும் வறுத்து கொட்டிக்கலாம். இது நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இதோடையே சேர்ந்து இந்த கருவேப்பிலையும் போட்டு ஒரு வணக்கிட்டு நம்ம எடுத்து கொட்டிக்கலாங்க. அப்புறம் உப்பு ஒன்று தாங்க வணக்கணும். இப்போ உப்பை போட்டுட்டேங்க. உப்பையும் வறுத்து கொட்டிக்கலாங்க. உப்பு வறுக்கணுங்க. இதை வறுத்தது எடுத்து கொட்டிடலாங்க. இப்போ எல்லாத்தையும் வறுத்து கொட்டிட்டேங்க. வெயிலில் வச்சுட்டு நான் மிக்சியில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. சூப்பராக சோயா இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம இட்லி, தோசை நல்லா எண்ணெய் போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி கலக்கி நம்ம சாப்பிட்லாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிச்சனே மணமாக இருக்குங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம உளுந்தங்களி பண்ண போகிறோங்க. கருப்பு உளுந்து போட்டு உளுந்தங்களி பண்ண போகிறோம். அதுக்கு உளுந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கப் நான் 1 கிலோ உளுந்து போட்டு பண்ண போகிறேங்க. உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். மாப்பிளை சம்பா அரிசி அல்லது கருப்பு கவுனி ஏதோ ஒரு அரிசி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்பு கவுனி எடுத்துருக்கேங்க. ஏலக்காய் ஒரு 10 கிராம் இருக்குங்க, எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 25 கிராம் இருக்கும், எடுத்து வச்சுருக்கேங்க. பாதாம் ஒரு 25 கிராம். இப்போ இதை எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அரைக்க கொடுத்துட்லாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த உளுந்தங்களி சாப்பிட்லாங்க. அது இந்த கருப்பு உளுந்தில் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. கருப்புளுந்தில் பண்ணுறது அரிசி கம்மியாக போட்டுக்கணுங்க. இப்போ 1 கிலோ எடுத்துட்டிங்கனாக்கா 1/4 கிலோ போட்டால் போதுங்க இது. சரிங்களா? அதே மாதிரி இது 25 கிராம், இது 25 கிராம், இது ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க ஏலக்காய். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ கருப்புளுந்து போட்டுக்கலாங்க. நம்ம களியாகவும் கிளறி சாப்பிட்லாங்க. நம்ம கஞ்சியாகவும் குடிக்கலாங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. எலும்புக்கு போனுக்கெல்லாம் அவ்வளோ ஹெல்த்தாக இருக்குங்க. போனுக்கு ரொம்ப நல்லதுங்க. அது வயசுக்கு வந்த பொண்ணுகளுக்கெல்லாம் கொடுக்கலாங்க, ஜென்ஸுக்கும் கொடுக்கலாம், எல்லாருமே சாப்பிட்லாங்க. சனிக்கிழமையான தலைக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த உளுந்தங்களி ஒரு உருண்டை சாப்பிட்டோம்னா ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கை கால் வலி, முட்டு வலி எல்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் எதுவும் வராதுங்க இது சாப்பிட்டா. இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்போ உளுந்து நல்லா வறுத்து கொட்டிட்டேங்க. நல்லா மெதுவாக சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணுங்க. இப்படி பொன்னிறமாக இருக்கணுங்க. இப்போ அடுத்தது இந்த மாப்பிளை சம்பா அரிசி இருக்குது இல்லைங்களா, கருப்பு கவுனி அல்லது மாப்பிளை சம்பா. நான் போட்டிருக்கிறது கருப்பு கவுனிங்க. நீங்கள் எது ரெண்டில் ஏதோ ஒன்று போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க.
இப்போ அரிசி நல்லா வறுபட்டுருச்சுங்க, எடுத்து கொட்டிக்கலாங்க. நம்ம பாருங்கள் நல்லா பொரி மாதிரி பொரியுதுங்க. அப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. அரிசி நல்லா பொன்னிறமாக வறுத்து கொட்டியாச்சுங்க. இப்போ அடுத்தது பாதாம் போட்டுக்கலாம். அப்படியே முந்திரி பருப்பையும் போட்டுக்கலாம். அப்படியே ஏலக்காயும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம அதில் கொட்டிக்கலாங்க. இது தனியாக மிக்சியில் அப்படியே போட்டுக்கலாங்க. போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதையெல்லாம் அரைச்சிட்டு கூட கலக்கிக்கலாங்க. இது நல்லா வறுத்துக்கலாம். நல்ல உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. நல்லா வறுத்துட்டு பார்க்கலாங்க. நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் கருப்பட்டி போட்டு இந்த உளுந்தங்களி செஞ்சால் அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கருப்பட்டி நல்லது உடம்புக்கு. டீ வச்சு குடிக்கலாங்க கருப்பட்டியில். இப்படி உளுந்தங்களியில் போட்டுக்கலாம். உளுந்தங்கஞ்சிலையும் போட்டுக்கலாங்க. இதை ஆற வச்சு நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. அப்புறம் உளுந்தங்களி மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இதில் வேணும் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டுங்க அடுப்பில் வச்சுட்டு கருப்பட்டி போட்டு நம்ம உளுந்தங்களி கிளறி சாப்பிட்லாங்க. உளுந்தங்கஞ்சியாகவும் சாப்பிட்லாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறதுங்க ரசப்பொடிங்க. நம்ம துவரம்பருப்பு ரசப்பொடி போட்டிருக்கோங்க. என் சேனலில் கொள்ளு பருப்பு ரசப்பொடி போட்டிருக்கோங்க. இன்றைக்கி பாசிப்பருப்பு ரசப்பொடி செய்ய போகிறோங்க. பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. சீரகம் 1 கப்புங்க. சீரகம் 1 கப்பு எடுத்தோம்னா அரை கப்பு மிளகு எடுக்கணுங்க. அதே மாதிரி இந்த குட்டி கப்பில் 1/4 கப்பு சீரகம், 1/4 கப்பு வெந்தயங்க. மல்லி இந்த கப்பில் 1 கப்பு மல்லிங்க. பாசிப்பருப்பு நம்ம எவ்வளோ சீரகம் எடுக்கிறோமோ அவ்வளோ பாசிப்பருப்பு எடுத்துக்கணுங்க. அதேமாதிரி துவரம்பருப்பு போடுறோம்னா துவரம்பருப்பு எவ்வளோ சீரகம் எடுக்கிறோமோ அவ்வளோ துவரம்பருப்பு போட்டுக்கணுங்க. கொள்ளு ரசப்பொடிக்கு அதே மாதிரி தாங்க. சீரகம் எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ எடுத்துக்கணுங்க. இதை என்ன பண்ணணுங்க, நல்லா பொன்னிறமாக வறுத்துடணுங்க. தனித்தனியாக எல்லாம் வறுத்துட்டு நம்ம ரசப்பொடி ரெடி பண்ணிக்கணுங்க. வரமிளகா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா நான் ஒரு 20 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி கருவேப்பிலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்குங்க. இதை நம்ம வறுத்து ரெடி பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க என்னோடய ரசப்பொடி. துவரம்பருப்பு ரசப்பொடி என் சேனலில் பாருங்கள். கொள்ளு ரசப்பொடியும் போட்டிருக்கேங்க. ரசம் வெரைட்டி நிறைய போட்டிருக்கேங்க. பைனாப்பிள் ரசம் போட்டிருக்கேன், கேரட் ரசம், பீட்ரூட் ரசம் எல்லாமே நான் போட்டிருக்கேங்க. இந்த பொடி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம சீரகத்தை நம்ம வறுத்துக்கலாங்க. இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து கொட்டிக்கலாங்க. அவ்வளோ மணமாக இருக்குங்க. 1 ஸ்பூன் போட்டால் போதுங்க. வறுத்து பொன்னிறமாக வறுத்துட்டு காட்டுறேங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க. சவுண்டு வருதுங்க. நம்ம எடுத்து கொட்டிக்கலாங்க. இப்போ மிளகு கொட்டிக்கலாம். எதில் சீரகம் எடுக்கிறோமோ அதுலேயே மிளகு அரை கப்புங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. எடுத்து கொட்டிக்கலாங்க. எதில் சீரகம் எடுத்தோமே அதுலேயே பாசிப்பருப்பு 1 கப்புங்க. இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. நம்ம இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டுங்க. பாசிப்பருப்பு வறுக்கும் போதே நல்ல மணங்க. இதையும் எடுத்து கொட்டிக்கலாங்க. நம்ம அடுத்தது மல்லிங்க. மல்லி நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த மல்லியோட அளவு நம்ம சீரகம் எடுத்த கப்பில் ஒரு 1/4 கப்புக்கு மேலே வருங்க. நல்லா வறுத்துக்கலாங்க. நல்ல மணமாக இருக்குங்க இந்த மல்லி போட்டால் ரசப்பொடிக்கு. வெந்தயம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. எடுத்து கொட்டிக்கலாங்க. அடுத்தது வெந்தயங்க. வெந்தயம் இந்த 1/4 கப்பு இருக்கலைங்க, இதை போட்டுக்கலாங்க. இது நிறையா போட்டால் கசப்பாயிருங்க. அதனால் இந்த குட்டி கப்பில் 1/4 கப்பு போட்டால் போதுங்க. ஸ்பூன் கணக்கில் ஒரு 5-6 ஸ்பூன் வருங்க. இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. வெந்தயம் நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்து கொட்டிக்கலாங்க. உப்பு மிளகாய் போட்டுக்கலாங்க. மிளகாவை வறுத்து கொட்டிக்கலாங்க. அப்படியே இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் வறுத்து கொட்டிட்டேங்க. ஆறுனதும் பருப்பு ரசப்பொடி பாருங்கள் மிக்சியில் போட்டுட்டேங்க. அவ்வளோ மணமாக இருக்குங்க. வீடே மணமாக இருக்குது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம போட்டு ரசம் வச்சா போதுங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. அப்படி தட்டில் கொட்டி இப்படி ஆற வச்சுட்டு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. சரிங்களா? இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக பாசிப்பருப்பு ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்படி 1 ஸ்பூன் எடுத்து போட்டால் போதுங்க ரசத்துக்கு. சரிங்களா? இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.